இந்த குரானை நான் ஏன் படிக்கலன்னா காரணம் முஸ்லிம் சகோதரர்கள் தான். இன்னைக்கு அதே முஸ்லிம் சகோதரர்களாலதான் நான் இன்னைக்கு பைசலா மாறி இருக்கேன். இன்னைக்கு நான் குரானை படிக்காத காரணம் அதே முஸ்லிம் சகோதரர்கள் தான். நீ அந்த குரானை வாங்கிட்டு போய் வச்சேன்னா வீட்டுல சும்மா இருக்க கூடாது. டெய்லி ஒரு மணி நேரம் படிக்கலன்னா தரித்திரம் பிடிச்சிரும், நீ கஷ்டத்துக்கு உள்ளாக போடுவ, நீ பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு போயிடும். இப்படிலாம் பயமுறுத்தி அதை கொண்டு என்ன இஸ்லாத்தை தழுவ விடாம கிட்டத்தட்ட ஒரு 10-13 வருஷங்களா முஸ்லிம் சமூகத்தினர் தான் என்ன தடுத்து வச்சிருக்கிறது. இதுவே இதை உடைச்சது என்ன தௌஹீத் ஜமாத் தான். நான் ஏன் இஸ்லாத்தை தழுவல, அன்னை யாரு இஸ்லாத்தை தழுவ விடாம தடுத்தா அப்படின்றத தெளிவுபடுத்துறாரு. முஸ்லிம்கள் தான் தடுத்து இருக்கிறாங்க. குரானை படிக்கிறதுக்காக குரான் கேட்டிருக்காரு. குரானை நீ படிக்க கூடாது, குரானை நீ கொண்டு போய் படிக்காம வைத்து விட்டால் அவ்வளவுதான் உனக்கு தரித்திரியம் முடித்து விடும் என்று சொல்லி பயமுறுத்தி இருக்கிறாங்க. இது முஸ்லிம்கள் செய்யக்கூடிய வேலையா? முஸ்லிம்களுடைய நிலைமை இப்படி இருந்தா எப்படி இஸ்லாத்தை தழுவி மக்கள் வருவாங்க? இப்படிப்பட்ட பேருதாங்கி முஸ்லிம்கள் சிந்திக்கணுமா இல்லையா? குரானை படிக்க விடுவேன்னா சொல்றீங்க. குரானை யாராவது ஒரு பிரமத சகோதரன் கேட்டா குரானை ஒழுவில்லாம தொடக்கூடாது, குரானை நீ படிக்க கூடாது, குரானை நீ படிச்சா குரான் உன்னை வெளியெடுத்துரும் முஸ்லிம்களே சொல்லி வைக்கிறீங்களே, அப்புறம் எப்படி அவங்க குரானை படிப்பாங்க? அப்புறம் எப்படி அவங்க இஸ்லாத்தை தள்ளி வருவாங்க? அல்ல இந்த குரானை நீங்கள் ஆய்வு செய்வதற்கு மிக லேசாக ஆக்கி இருக்கின்றோம். வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ரி ஃபஹல் மின் முஸக்கிர், இதை நாம் இலகுவாக ஆக்கி இருக்கிறோம், இருந்து படிப்பினை பெறுபவர் உண்டா அப்படின்னு நல்லா கேள்வி கேட்கிறான். ஆனா இங்க என்ன நிலைமை? படிக்க விடாம தடுக்கின்றீர்கள். தொழுக வர அனுமதி கேட்டா ஒரு இஸ்லாத்தை தழுவாத ஆளு இஸ்லாத்தை தழுவ வேண்டும் என்ற நோக்கத்தோட தொழுக வர்றேன்னு சொல்லி சொன்னா அவர் தொழுக கூப்பிடுங்க, அவர் பார்க்கட்டும், பார்த்தாருனா தானே இஸ்லாத்தை தழுவாரு. நீ பள்ளிவாசலுக்குள்ளே வராதுன்னு ஆளை விரட்டி விட்டுறது. இப்படி விரட்டி விட்டா எப்படி இஸ்லாத்தை தழுவாங்க? 10 வருஷம் வர தாமதமானதுக்கு முஸ்லிம்கள் தான் காரணம் என்று பகிரங்க குற்றச்சாட்டு வைக்கின்றாரே, பதில் சொல்லுங்க. முஸ்லிம் சமுதாயம் இதற்கு பதில் சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையை கொண்டு இப்ப இஸ்லாத்தை தழுவிட்டாரு. இடையிலே இஸ்லாம் தழுவா மூத்தா போயிருந்தா அவரு காபிரா மரணித்த பாவத்துல உங்களுக்கு ஒரு பங்கு வருமா இல்லையா? பிற மத சகோதரர்கள் இஸ்லாத்தை தழுவி வருவதை நீங்க தான் அடிச்சு விரட்டக்கூடியவர்களா இருக்கின்றீர்கள். கொஞ்சம் இந்த மாதிரியா இருக்கக்கூடிய சகோதரர்கள் கொஞ்சம் சிந்திக்கணும். சிந்திச்சு சரியான மார்க்கத்தை நம்ம தான் கடைபிடிக்கல, நம்ம தான் மார்க்கத்துக்கு முரணான வேலையெல்லாம் செய்யறோம். இஸ்லாத்தை தழுவி வர்றவங்களாவது ஒழுங்கா இருந்துட்டு போறாங்கன்னு விட்டுட்டு போங்க. அப்படி குறைஞ்சபட்சம் உதவி செய்யாவிட்டாலும் உபத்திரமாக செய்யாமல் இருங்கள் அப்படின்றத அவர்களுக்கு நாம கோரிக்கையாக வைத்துக் கொள்கிறோம். என்னை மாதிரி நிறைய இந்து மக்கள் நிறைய பேர் இறை தேடுதல் இருக்காங்க. நான் இஸ்லாத்தை தழுவி கரெக்டா ஒரு 10-15 நாட்கள் முன்னாடி துரைராஜ்னு சொல்லி ஒருத்தர் மீட் பண்ண. நானும் உசைன் அலியும் போய் மீட் பண்ணும்போது உசைன் அலி சொன்னாரு, நீங்க வாங்க, நீங்க வந்தீங்கன்னா அவர்கிட்ட கொஞ்சம் பேசலாம் அப்படின்னாரு. போய் பேசும்போது அவர் எனக்கு மேல நிறைய விஷயங்களை வச்சிருக்காரு. குரானை படிச்சிருக்காரு, ஏகப்பட்ட விஷயங்களை சொல்றாரு. நெருப்புடைய இன்னைக்கு வெயில் தாக்கம் 38 இருக்கும் போதே நம்மளால முடியலையே, அன்னைக்கு நரகத்துடைய தாக்கம் எவ்வளவு தூரம் இருக்கும் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயமும் அவர் என்கிட்ட சொல்லும் போது எனக்கு பிரமிப்பா இருந்தது. அவர் அன்னைக்கே நாங்க சொல்லும் போது அன்னைக்கே உடனே களிமா சொல்லி உடனே அவர் இஸ்லாத்தை தழுவிட்டாரு. ஏன்னா தௌஹீதுடைய விஷயங்கள் அவருக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு. அவர் அதை சொன்னது மட்டும் இல்லாம என்னுடைய மகன் கிறிஸ்துவ மகளை கல்யாணம் பண்ணிருக்கான், நீங்க தயவு செய்து அந்த விஷயத்துல இருந்து நீங்க அவனுக்கு கொஞ்சம் வழிகாட்டுங்க, இஸ்லாத்துக்கு அவன் வெளியில வர்றதுக்கு கொஞ்சம் வழிகாட்டுங்க அப்படின்னு சொல்லி அவர் அந்த நண்பர் கேட்கும் போது, அவர் வயதுல மூத்தவர் நண்பர்னு சொல்லி சொல்றேன், அவர் கேட்கும் போது அவர் சொல்லும் போது இன்ஷா அல்லாஹ் ஒரு விதமான ஒரு உணர்வு வருது. அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. அடுத்து பாத்தீங்கன்னா சகோதரர்களே, இஸ்லாத்தை தழுவி வந்துட்டாரு. ஜமா தலைமையகத்துக்கு ஒரு சகோதர தொடர்பு உண்டு. இந்த மாதிரி திருவள்ளூர் மாவட்டம் பாடி பகுதியில துரைராஜ் என்று ஒரு சகோதரர் இருக்கிறாரு, பிரமத சகோதரர். அவருக்கு இஸ்லாத்தை எத்தி வைங்க என்று சொல்லி முஸ்லிம் சகோதரர் சொல்றாரு. இப்ப நம்ம என்ன பண்றோம், தலைமையகத்துல இருந்து திருவள்ளூர் மாவட்ட நிர்வாக இடத்துல இந்த துரைராஜ் என்ற சகோதரருக்கு நீங்க ஏகத்துவ அழைப்பு பணி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்பரை கொடுத்து கான்டாக்ட் பண்ண சொல்றோம். அந்த அடிப்படையில திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகிகள், மாவட்ட தலைவர் உசைன் அலி உட்பட மற்ற நிர்வாகிகள் கிளம்பும் பொழுது சகோதரர் ஜெய்சங்கர் அவர்களையும் அழைத்து செல்கின்றார்கள். அப்ப திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகிகளோடு ஜெய்சங்கர் அவர்கள் இணைந்து ஏகத்துவ அழைப்பு பணி செய்கின்றார். அழைப்பு பணி செஞ்சா துரைராஜ் என்ற அந்த சகோதரர் இருக்காரு, அவரும் இதே மாதிரி இவர மாதிரி பல விவரங்கள் விளங்கி வச்சிருந்தாராம். அவருக்கும் சரியான முறையில் இஸ்லாம் சென்றடையவில்லை. இதை போய் சரியான முறையில் இஸ்லாத்தை போதித்த உடனேயே
அவர் அந்த இடத்துல இஸ்லாத்தை தழுவக்கூடிய ஒரு மகத்தான நிகழ்வு நிகழ்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய சகோதரர்களே, திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் சகோதரர் ஜெய்சங்கர் அவர்களுடைய சீரிய பிரச்சாரத்தின் வாயிலாக சகோதரர் துரைராஜ் அவர்கள் மூசாவாக தன்னை இஸ்லாத்தில் இணைத்துக் கொண்ட காட்சியை இப்போது நீங்கள் காண்கின்றீர்கள். துரைராஜ் என்ற சகோதரர் அங்கே களிமா சொல்லி ஜெய்சங்கர் அவர்கள் முன்னிலையில முதல்ல பார்த்தோம், அப்துல்லா அவர்கள் போய் தாவா பண்ணி அப்துல்லா அவர்கள் இஸ்லாத்திற்கு அவரு களிமா சொல்லி முத்தமிழ் என்றவர் இஸ்லாத்தை தழுவினார்னு பாத்தீங்க. இங்க என்ன நிலைமை? ஜெய்சங்கர் அவர்கள் இஸ்லாத்தை தழுவினவனையும் அவர் ஃபைசலாக மாறுகின்றார். அவர் ஃபைசலாக மாறி அவர் போய் தாவா பண்றாரு, துரைராஜ் இஸ்லாத்துக்கு வர்றாரு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் போலும் அல்லாஹ்வுக்கு தான். அந்த துரைராஜ் என்ற சகோதரர் என்ன சொல்லியிருக்காரு, நீங்க வாங்க, என்னுடைய மகன் ஒரு கிறிஸ்தவ பெண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கிறான், அவன் நேர்வழியில செலுத்துறதுக்கு நீங்க பிரச்சாரம் பண்ணுங்க என்று அழைக்கக்கூடிய, அழைப்பு பணி செய்ய அழைப்பு விடக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு பிரச்சாரத்தையும் ரொம்ப வீரியமாக இந்த சகோதரர் செய்து வருவதும் நமக்கு மிக்க மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கின்றது. திரும்ப திரும்ப சொல்றேன், தர்கா வழிபாட்டுக்கு போறோம், அவுளியான்றோம். அவுளியாக்கு என்ன சார், நபிகள் நாயகமே என்ன சொல்லிட்டாங்க, நீ என்கிட்ட வரம் கேட்காதப்பா, நீ போய் இறைவன்கிட்ட வரத்தை கேளு, இறைவன் அனுமதிச்சா தான் நான் உனக்கு ரெக்கமெண்டேஷனே கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் தெளிவா சொல்லிட்டாங்க. அப்படின்னும் போது நீங்க போய் அவுளியா கிட்ட போய் கேட்டீங்கன்னா என்ன தெரியும்? நம்மளுடைய ஜனசா முடிஞ்ச உடனே அதை நம்ம அடக்கம் செய்யப்பட்ட பின்பு 2 மலக்குகள் வர்றாங்க. அவங்க கேக்குறாங்க, உன்னுடைய இறைவன் யாருன்னு கேக்குறாங்க, உங்களுடைய இறை தூதர் யாருன்னு கேக்குறாங்க. கேட்டுட்டு இந்த உயிரை அல்லாஹ் கைப்பற்றிடுறான். கைப்பற்றி கொண்டு போயிட்ட உயிரை, அல்லாஹ் பிடியில போயிட்ட உயிர் அவுளியா கிட்ட இருக்குன்னு நம்புறது எவ்வளவு பெரிய மூடத்தனன்றதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். இத புரிஞ்சுக்காம நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம திரும்ப திரும்ப போய் தர்கால போய் உட்கார்ந்துக்கிறோம். அவுளியா கேட்பாரு, அவுளியா கைப்பற்ற உயிர் அல்லாஹ் கிட்ட இருக்கு. அப்ப அல்லாவோட பெரியவரா இருந்தாலும் தப்பிச்சு வந்துட்டாருன்னா அப்ப அல்லாவோட பெரிய ஆளுன்னு நீங்க சொல்றீங்களா? அப்ப அல்லாவை நீங்க மதிக்கலன்னு தான் அர்த்தம். தயவுசெய்து மதிக்கிறதுனா தூக்கி அவுளியாவை தூக்கி போட்டுருங்க. எங்களுக்கு நீங்க புத்தி சொல்லணும். இல்லப்பா நாங்க அப்படிலாம் கிடையாது, நீங்க வாங்கப்பா நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன்னு சொல்லணும். இதை விட்டுட்டு நாங்க உங்களுக்கு சொல்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை நீங்க உருவாக்கிறாதீங்கன்றதுதான் என்னுடைய வேண்டுகோளா நான் சொல்றேன். இதுக்காக தான் நான் தௌஹீத் ஜமாத்துல நான் பேச்சாளரா வரணும் அப்படின்றதுல நான் மும்முரமா இருக்கேன். தர்கா, தரிகா, தட்டு, தகடு, தாயத்துன்னு நீங்க இங்க வச்சீங்கன்னா எப்படி இஸ்லாத்தை நோக்கி வருவாங்க? நீங்க தர்கான்ற பேரில் அவுளியாவை வணங்கி கொண்டிருக்கின்றீர்களே, அவுளியாவுக்கு உயிர் இருக்குன்னு நம்புறீங்களே. ஒரு மனிதன் இறந்து விட்டால் 2 மலக்குமார் விசாரிப்பாங்க, அத்தோட உயிர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல போயிருதே. அப்படி இருக்கும் பொழுது இந்த அவுளியாவுக்கு உயிர் இருக்குன்னு நீங்க நம்புறதா இருந்தா, அப்ப அல்லாஹ்வுடைய கையில உள்ள, அல்லாஹ்வுடைய வல்லமையில அடங்கி இருக்கக்கூடிய அந்த ரூஹு அல்லாஹ்வுடைய கையை மீறி வந்துருச்சு நீங்க நம்புறீங்களா? அப்ப அல்லாஹ் அந்த அளவுக்கு விவரம் இல்லாதவனா, அந்த அளவுக்கு வலிமை இல்லாதவனா கேட்கிறாரா? இந்த கேள்விக்கு தர்கா வணங்கிகள் பதில் சொல்ல வேண்டும். இஸ்லாத்தை தழுவி இந்த சகோதரர் கேட்கிறாரே, இப்படிப்பட்ட கேள்விக்கு தர்கால போய் முட்டக்கூடியவர்கள் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார்கள். அடுத்த ஒரு பிரச்சாரம் சொன்னாரு டேனியல் அவரு. ஒரு முஸ்லீம் கிறிஸ்துவத்தை ஏத்துக்கிட்டாருன்னு சொல்லி அவருடைய நம்பர் என்கிட்ட கொடுத்தாங்க. அவருக்கு நான் போன் பண்ணி கேட்டேன், நீங்க கிறிஸ்துவர் ஏத்துக்கிறதுக்கு கரெக்டான ரீசன் எனக்கு சொல்லணும் சார் அப்படின்னு நான் கேட்டேன் அவர்கிட்ட. அவர் குன்னூர்ல இருக்காரு. அவர்கிட்ட நான் கேட்கும் போது அவரு சொன்னாரு, இல்ல சார் உங்க குரான்ல கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லு அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு, எனக்கு அது சங்கடமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நான் அதே சொன்ன, பைபிள்ல உங்களுடைய ஸ்திரீகளையும் உங்களுடைய ஆடுகளையும் உங்களுடைய மாடுகளையும் உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய குழந்தைகளையும் அழித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி பைபிள்ல போட்டிருக்கு சார். இது போட்டிருந்தா கூட பரவாயில்ல சார், குழந்தைங்க ஸ்திரீகளை அழிக்கலாம், பிள்ளைங்களை அழிக்கலாம், குழந்தைங்களை எதுக்கு சார் கொல்லணும்னு சொல்லி நான் கேட்டேன். இந்த மாதிரி விஷயங்கள் பைபிள்ல இருக்கு சார். மாடுகளை எதுக்கு சார் அழிக்கணும்? அவங்க குரோதம் கொண்டுருவாங்களாம். குரோதம் கொண்டு அந்த குழந்தை வளரணும்னா குறைஞ்ச 20-25 வருஷம் ஆகும் சார். அந்த குழந்தை குரோதம் கொண்டு அவங்களை கொல்றதுக்கு எல்லாம் ரொம்ப 25 வருஷம் டைம் ஆகும். ஆடு மாடுக்கெல்லாம் அந்த சிந்திக்கிற தன்மை இல்ல சார் அப்படின்றது தெளிவா அவர்கிட்ட சொன்னேன். ஆனா அந்த பைபிள் அடுத்த வரி பாத்தீங்கன்னா, புருஷம் சம்பவம் அறியாத ஸ்திரீகளை உங்களுக்காக வைத்துக் கொள்ளுங்கள் போட்டிருக்கு. இப்போ அவங்க நினைச்சா அவங்க மோட்டிவேட் பண்ண முடியாது சார். இந்த குழந்தைங்களாவது மோட்டிவேட் பண்றதுக்கு ஒரு ஆள் கிடையாதுங்க. அதை எடுத்து அனாதை இல்லத்துல போட்டு வளர்த்தீங்கன்னா வளர்ந்துருங்க. ஆனா அந்த ஸ்திரீகள் தன் கண் முன்னாடியே குடும்பத்தினர் அத்தனை பேரையும் ஆடு மாடு எல்லாத்தையும் கொண்டிருக்கிறவங்க, அவங்க மூலியமா வரக்கூடிய வாரிசு எவ்வளவு வக்கரமா வளரும் சார். இதை உங்க பைபிள் சித்தரிக்குது.
அப்படின்னு நான் கேட்ட செகண்ட் சார் இந்த என்னோட நண்பர் வந்து என்னுடைய போன் நம்பர் வந்து முஸ்லீம் சகோதரர்கள் யார்கிட்டயும் கொடுத்துடாதீங்க. நான் சொன்ன அர்த்தம் இல்லாம நீங்க போய் கிறிஸ்தவ மதத்துல போய் உட்கார்ந்துகிட்டு இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னே தெரியாத இதுல இருந்து நீங்க பேசுறீங்க சார். நீங்க உங்க அம்மா என்னவா இருக்காங்க அப்படின்னா, எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் கலப்பு திருமணம். எங்க அம்மா வந்து கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவங்க, அப்பா வந்து இஸ்லாத்தை சேர்ந்தவர். அப்பா வந்து பிறந்த ஒரு 5 வருஷத்துல இறந்துட்டாரு. அப்போ நீங்க வந்து இஸ்லாம படிக்கல, முதல்ல குரானை படிக்கலன்றத முதல்ல சொல்லுங்க. குரானை படிக்கிறீங்களோ இல்லையோ, விஷயம் என்னன்னு தெரியல, தெரியாம போயிட்டேன்னு சொல்லுங்க. இந்த மாதிரியான ஒரு பொய் பிரச்சாரங்கள். இன்னொரு பாதிரியார் அவர் வந்து சொன்னாரு, ஒரு முஸ்லிம் பெண் வந்து ஜெகோவா விட்னஸ் வந்து தழுவுறாங்க அப்படின்னு சொன்னாரு. நான் அவர்கிட்ட நான் கேட்டேன், சார் அவங்க ஏன் தழுவுறாங்கன்ற ஒரு விஷயத்த மட்டும் நீங்க எனக்கு கேட்டு சொல்லுங்க, இந்த ஒரு கிளாரிட்டி மட்டும் கொடுங்க. இது இந்த கிடைச்சிருச்சுன்னா எனக்கு ஒரு விடிவு காலம் கிடைச்சிரும். ஏன் வந்து நான் முஸ்லீமுக்கு போகக்கூடாது, கிறிஸ்டியன்ஸுக்கு வரணும், அதாவது ஜெகோவா விட்னஸ்க்கு வரணும்ன்றதை எனக்கு சொல்லிடலாம் சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். 1 மாசம் ஆச்சு, இது வரைக்கும் எனக்கு போன் கால் வரல. இந்த மாதிரி பொய் பிரச்சாரங்கள் மூலியமாவும் பொய்யான சில விஷயங்கள், இஸ்லாத்தை ஏத்துட்டா, இஸ்லாத்துல இருந்து இங்க வந்துட்டாங்க, பெண்களை அடிமைப்படுத்துறாங்க, இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களை வந்து அவங்க இன்டியூஸ் பண்ணி 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 நம்மளுடைய இஸ்லாத்துடைய பேரை வந்து அவங்க கெடுத்துட்டு இருக்காங்க. கிறிஸ்தவ பாதிரிமார்கள் இருக்கின்றார்களே, அவங்க வந்து சில பொய்யான பிரச்சாரத்தை மக்கள் மத்தியில முன்னெடுத்து செல்கின்றார்கள். பொய்யதான் மூலதனமா வைத்து தங்களுடைய பிரச்சாரத்தை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுல அவர்கள் அவிழ்த்து விடக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொய் புழுகு மூட்டை என்னன்னா, பல பேரை காட்டுவாங்க. இவர் யாரு தெரியுமா, மூசா என்ற மோசஸ். இவர் யாரு தெரியுமா, அப்துல் காதர் என்ற டேவிட் அப்படின்னு சொல்லி முஸ்லீம்கள் வந்து கிறிஸ்தவ மதத்தை தழுவி கிறிஸ்தவர்களாக மாறி வருகின்றார்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு பிரம்மை ஏற்படுத்துறது. அப்படிப்பட்ட ஒரு புழுகு மூட்டையை இவரிடத்திலேயும் அந்த பாதிரியார் அவிழ்த்து விட்டு இருக்கிறார். இவர் என்ன செய்யறாரு, உடல நம்பரை கொடுங்க, நானே போனை போட்டு பேசுறேன் அப்படின்னு சொல்லி போனை போட்டு பேசினா, அவர் வந்து ஒன்னும் விவரம் அறியாதவராக, அதாவது என்னன்னா எல்லாமே செட்டிங் தான், சும்மா ஏதாவது ஒரு ஆளை பிடிச்சு வைத்துக் கொண்டு இவர் யாரு தெரியுமா, இவர் வந்து மூசா என்ற மோசஸா இருந்தவர், இதுக்கு முன்னாடி வந்து அவர் வந்து தாவூதாக இருந்தார், இப்ப டேவிட்டாக மாறிவிட்டார் அப்படின்னு சொல்லி எல்லாமே செட்டிங் தான், அம்புட்டு செட்டப் தான். அப்படி வந்து இவரிடத்திலையும் சில வேலையை காட்டியிருக்கிறாங்க. அப்ப இவர் என்ன செஞ்சிருக்காரு, போனை போட்டு 4 கேள்வி கிராஸ் கேள்வி கேட்டவனே அவர் முழிச்சு பதில் சொல்ல முடியாம, பைபிள்ல இருந்து குரான்ல சொன்னாராம், கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லுன்னு இருக்கு, அதனால கூடாதுன்னு. இவர் அள்ளி போட்டிருக்காரு, குரான்ல கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லு இருக்கிறத நீங்க தவறுன்னு சொல்றியா, உன் பைபிள் என்ன இருக்கு தெரியுமா என்று சொல்லி இந்த மாதிரி வந்து குழந்தைகளை கொள்ள சொல்லி இருக்கு. உன் குழந்தைகளை பிடித்து கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவான். பழைய ஏற்பாடு, சங்கீதம் 137வது அதிகாரம் 9வது வசனம். புருஷ சமயோகம் அறியாத அந்த நல்ல ஸ்திரீகளை எல்லாம், பெண்களை எல்லாம் நீ கரெக்ட் பண்ணி வச்சுக்கோ, எதிரியா பிடிக்கப்படுறாங்கல்ல அப்படிப்பட்ட பெண்களை நீ வந்து அனுபவிப்பதற்காக வைத்துக்கொள் என்று சொல்லி பைபிள் சொல்கின்றதே, இது வந்து சரியா என்று கேள்வி கேட்டிருக்காரு. பதில் சொல்ல தெரியல. அவர் அரண்டு போய் என் நம்பரை எந்த முஸ்லீம் ஆளுகளுக்கும் கொடுத்துடாதீங்க என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பயம். அப்படின்னா என்ன, செட்டப்பு தானே, தெரியுதா இல்லையா? இப்ப இந்த மாதிரி இங்க முஸ்லிம் சகோதரர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பதிவு பண்றோம். இப்படி சொல்லுவாங்க, இவர் வந்திராத்துல இருந்து கிறிஸ்தவ மார்க்கத்தை தள்ளி வந்திருக்காருன்னு நம்மகிட்ட பொய் மூட்டையை அவிழ்த்து விடுவாங்க. நம்பரை கொடுங்க, ஆளை கூட்டிட்டு வாங்கன்னு 4 கேள்வி கேட்டா பதில் தெரியாது. அப்போ வந்து முஸ்லீம் சும்மா இருக்கக்கூடிய ஆளுகளையே முஸ்லீம்னு சொல்லி ஏமாத்துறது. அவை இப்படிப்பட்ட பிராடு பித்தலாட்ட வேலைகளையும் பாதிரியார்கள் செய்து வருகின்றார்கள் என்பதையும் இங்கே நாம பதிவு செய்து கொள்கின்றோம். இப்போ என்ன, நான் இந்த பேச்சாளர் ஆகணும்ன்றத வந்து என் மகளுக்கு, என்னுடைய மகிட்ட நான் வந்து சொல்லிட்டு இருக்க காரணத்தினால, நேத்திக்கு அவங்க ஸ்கூல்ல ஒரு இன்சிடென்ட் நடந்ததா அவன் வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருந்தான் சாயந்தரம். அவங்க டீச்சர் பேர் மலர், அவங்க வந்து சென்ட் ஜோசப் ஸ்கூல்ல வந்து படிச்சிட்டு இருக்காங்க, அம்பத்தூர்ல என்னுடைய பொண்ணு. அவங்க வந்து சொன்னாங்களாம், நீங்க ஜீசஸ் கும்பிடணும், அவருக்கு மேல வந்து பிதா ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா. என்னுடைய மக கேட்டிருக்கா, இப்ப பிதான்னு ஒருத்தர் இருக்காங்கன்னா பிதா கிட்டே நாங்க டைரக்டா கும்பிடுறோமே, நீங்க எதுக்கு நீங்க வந்து ஜீசஸ் கும்பிடணும்னு சொல்லி சொல்றீங்க, ஜீசஸ் அப்படி கும்பிட சொல்லி சொல்லியிருக்காரா, நீங்க ஆதாரம் காட்டுங்க பைபிள்ல இருந்து அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏன்னா இந்த சிடிஸ் எல்லாமே அண்ணனுடைய சிடிஸ் ஓடிக்கிட்டு இருக்கு, அந்த கிறிஸ்டின்ஸோடைய விவாதங்கள் எல்லாம் நடந்த சிடிஸ் எல்லாம் ஓடிட்டு இருக்கிறதுனால என் மக தானா வந்து அந்த விஷயங்களை வந்து கேட்கும் போது அடுத்த
நம்ம கிட்ட இருந்து வந்த ஒரு பொண்ணு அதாவது எப்படி சத்தியத்தை புரிஞ்சுக்கிறாங்க மக்கள். நான் வந்து என் மகிட்ட இப்படி எல்லாம் பேசி நான் சொல்லி கொடுக்கல, ஆனா அவன் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. அந்த பைபிள்ல இருந்து ஆதாரம் எடுத்து காட்டுங்க அப்படின்னு அவங்க டீச்சர் சொன்னாங்களாம். இல்ல அவர் வந்து ஜீசஸ் வந்து அவரை கும்பிடக்கூடாது, பிதாவை தான் கும்பிடுங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் நாங்க அப்ப அவரே கும்பிடுறோம் மேடம், எனக்கு பைபிள்ல இருந்து ஆதாரத்தை காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது டீச்சர் கிளம்பி போயிட்டாங்களாம். அந்த ஸ்பாட்ல இல்லையா, அவங்களும் ஓடி போயிட்டாங்க. அடுத்து எப்படி ஓடுறாங்கன்றது மக்கள் வந்து ஓடுறதான் வந்து குறிக்கோளா இருக்காங்க, யாரும் நின்னு பதில் சொல்ல தயாரா இல்ல. சகோதரர்களே, அதாவது வந்து இஸ்லாத்தை ஒருவர் ஏற்றுக்கொள்வாரையானால் அவரிடத்தில் எப்படிப்பட்ட மாற்றம் ஏற்படுகின்றது என்பதற்கு அவருடைய மகளுடைய சம்பவம் ஒரு மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கின்றது. அந்த சென்ட் ஜோசப் ஸ்கூல்ல போய் அவங்களுடைய மகள் படிக்கிறாங்க. எத்தனாவது வகுப்பு படிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? 8ஆம் வகுப்பு தான் படிக்கிறாங்க. 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அவங்களுடைய மகள் அவங்க இஸ்லாத்தை தெளிவு வர்றாங்க. அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு இஸ்லாத்தை தெளிவான குருட்டுத்தனமான வரல. தவ்ஹீத் ஜமாஅத்தினுடைய அந்த விவாத டிவிடிகளை எல்லாம் பாக்குறாங்க. சகோதரர் பிஜே அவர்களுடைய இனிய மார்க்கம், இங்கே இனிய மார்க்கம் தான் வேலை செய்யுது. அதோடு மட்டுமில்லாமல் மற்ற புத்தகங்கள் இதெல்லாம் பார்த்து, இந்த டிவிடிகள் எல்லாம் பார்த்து அதுல நாம கேட்கக்கூடிய கேள்விகள், அந்த கேள்விகளை 8ஆம் வகுப்பு ஆசிரியரிடத்துல போய் கேட்டிருக்காங்க. ஜீசஸ் வணங்க சொல்றீங்களே, ஜீசஸ் தன்னை வணங்க சொல்லி சொன்னாரா? ஆதாரம் காட்ட முடியுமா? பிதாவைத்தான வணங்க வேண்டும், நான் பிதா வணங்குறேன், நீங்க எதுக்கு ஜீசஸ் வணங்க சொல்றீங்க என்று கேள்வி கேட்டா டீச்சர் எஸ்கேப் ஆயிட்டாங்களாம். டீச்சருக்கு பதில் சொல்ல முடியல. நிலைமையை பாருங்க. அப்ப என்னன்னா, அதுவும் இல்லாம இவரெல்லாம் கிளாஸ் எல்லாம் எடுக்கலையா, அதையும் அவர் சொல்றாரு. நான் சொல்லி கேட்கல, நான் என்னுடைய மகனுக்கு நான் சொல்லியும் தரல. அதுவா வருது. காரணம் என்ன? சத்திய பிரச்சாரம் உள்ள போயிட்டா அதனுடைய சுடர் ஒளிர்விட ஆரம்பித்து விடும் என்பதற்கு இவருடைய மகளுடைய இந்த சம்பவம் ஒரு மிகப்பெரிய ஆதாரமாக திகழ்கின்றது. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர் ஜெய்சங்கர் அவர்களுடைய மகள் யுக்தாஸ்ரீ அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய வகுப்பு ஆசிரியராக இருக்கக்கூடிய கிறித்தவ ஆசிரியரிடத்தில் கேட்ட கேள்விகளுக்கு அந்த கிறித்தவ ஆசிரியர் பதில் சொல்லாமல் திணறக்கூடிய ஒரு நிலைமையை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கின்றான். அதே நேரத்தில் முஸ்லிம் சகோதர சகோதரிகள் ஒன்றை சிந்திக்க வேண்டும். நம்முடைய குழந்தைகளை நாம் கிறித்தவ பள்ளிக்கூடங்களில் சேர்த்து விடுகின்றோம். கிறித்தவ பள்ளிக்கூடங்களில் இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய பிள்ளைகளை அல்லேலூயா பாடச் சொல்லியும் இயேசு அப்பா ரட்சிப்பார் என்று இயேசுவை வணங்கக்கூடிய பிள்ளைகளாக இஸ்லாமிய பிள்ளைகளை மாற்றக்கூடிய அவல நிலையை நாம் காண்கின்றோம். இப்படி தங்களுடைய குழந்தைகளை கவனிப்பாரற்று விடும் பெற்றோர்கள் யுக்தாஸ்ரீ அவர்களுடைய இந்த செயலில் இருந்தாவது பாடம் படிக்கட்டும். முஸ்லிம்கள் சிந்திப்பார்களா? என்னுடைய மனைவிட்ட வந்து நான் அந்த களிமா சொல்லிட்டு போது வீட்டுல பிரச்சனை வந்துட்டு இருந்த நேரம், அப்போ ஒரு 10 நாள் கழிச்சு என் மனைவிட்ட சொல்றேன், சப்போஸ் நான் மரணித்துட்டால் என்னுடைய உடம்ப வந்து நீ தவ்ஹீத் ஜமாத்திடம் கொடுத்துரு, அவங்க இஸ்லாமிய முறைப்படி நபி வழியில வந்து நான் அடக்கம் செய்யட்டும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லும் போது என் மனைவி வந்து நாம இந்த பக்கம் வரவே கூடாது முதல்ல அவங்க அப்படின்னு அந்த அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சவங்க. இப்ப இன்னைக்கு ஆயிஷாவா வந்து இன்னைக்கு என்கிட்ட சொல்றாங்க, அவங்க கேட்டாலும் கேட்கலனாலும் நான் கொண்டு போய் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த ஜனசாவுடைய அது வந்து நபி வழியில தான் நீங்க அடக்கம் செய்யப்படுவீங்க அப்படின்றது வந்து இன்னைக்கு வந்து இறைவன் வந்து அவங்க கிட்ட வந்து அத கொண்டு வந்து வெளிப்புற வச்சிருக்காரு. அது நான் இதுக்காக நான் நிறைய விஷயங்கள் கேட்டிருக்கேன் தவ்ஹீத் ஜமாத்துல. அவர்கிட்ட நான் சையத் இப்ராஹிம் சார்கிட்டையும் ஹுசைன் அலிட்டையும் சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு ஜனசா வந்து எனக்கு நபி வழியில தான் எனக்கு வேணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது நீங்க அபிடேவிட் வந்து கொஞ்சம் இது பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்ஷால்லா அதை நான் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ நான் பண்ணி கொடுத்துறது ரெடியா. அந்த மாதிரி வரும்போது நபி வழிகளில் வந்து அடக்கம் செய்யணும் அப்படின்னு என் வீட்டுல சொல்லிட்டு இருக்கும்போது என் மனைவியிட பேசிட்டு இருந்தேன். ஏன்னா நான் பிறப்பால வந்து கொஞ்சம் உயர்ந்த சமுதாயத்துல இருந்து பிறந்துட்டதுனால எங்களுக்கு நிறைய சிக்கல்கள் நிறைய மிரட்டல்கள் எல்லாம் வரும் அப்படின்றத நான் வந்து பயப்படுறேன். இந்த என்னுடைய உறவினர்கள், என்னுடைய தாய் தந்தையர் தகப்பன், என்னுடைய தம்பிகள், என்னுடைய மாமன், என்னுடைய மைத்துனர்கள், இவங்க எல்லாராலையும் வந்து இது பிரச்சனைகள் வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறதுனால நான் வந்து முறைப்படி வந்து நபி வழியில வந்து அடக்கம் செய்யணும்ன்றதை நான் விருப்பப்படுறேன் அப்படின்றத நான் இங்க பதிவு செய்ய விரும்புறேன்.